ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காரசாரமான நல்லா கமன்னு ஒரு வாசனையில் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, வெந்தயம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே 2 நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் மறுபடியும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே கூடவே தக்காளி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பும் சேர்த்து நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணி அந்த கத்திரிக்காயெலாம் உடையாமல் நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. விட்ட பிறகு இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோரே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது நல்லா கரைச்சி அந்த கத்திரிக்காயோடு ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும். ஸோ கொதி வரும்போது அந்த புளிப்போட தன்மைலாம் அந்த காயில் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நல்லா கொதித்த பிறகு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதி வர விட்டு இறக்கும்போது கொஞ்சம் தேங்காவை அரைச்சி ஊற்றி இறக்குனிங்கன்னா சும்மா அட்டகாசமான சுவையில் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.